எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தின் விவசாய மையமாக இருக்கக்கூடிய தஞ்சையில விஜய் அவர்கள் ஒரு எழுச்சி மிகு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. தொடர்ந்து திமுகவின் மீது இருக்கக்கூடிய பல அதிருப்திகளை வெளிக்காமிச்சிருக்காரு. முதலா ஜனநாயகனுக்காக குரல் கொடுத்த முதல்வருக்கு நன்றியே சொல்லி இருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஜனநாயகனுக்கு முதல்வர் எப்ப குரல் கொடுத்தாரா? அத ட்வீட் ஒண்ணு போட்டாரு இல்ல சார்? எப்ப ஜனநாயகன் படம் சென்சார் தடை அதான் எப்ப கொடுத்தாரு? எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேல ஆகுது. ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கு மேல ஆகல. பொங்கல் அப்ப அது கொடுத்தது. இந்த ஆளு 3 மாசத்துக்கு அப்புறம் பேசுறான். இந்த என்ன சொல்றது, அதாவது என்ன அப்படின்னம்னா, தன்னுடைய படத்துக்காக தானே குரல் கொடுக்கல, எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றி கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அதை ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பேசுறாரு. விடயம் ரொம்ப சிம்பிள். விஜய் வந்துட்டு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே விடயம் தான், அரசியலை உள்வாங்கிட்டு தான் பேச முடியும். இப்ப முன்னாடி நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரு நெறியாளர் அப்படின்னம்னா, நீங்க எதுவுமே தெரியாதவரா இருந்து என்னை இன்டர்வியூ பண்ண முடியும். நான் வயசானவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு பதிலும் சொல்லவும் முடியாது. நம்ம 2 பேரும் அரசியலை உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால பேச முடியுது. இதை நிறைய பேர் பார்க்கவும் செய்யறாங்க. அப்போ இந்த ஒரு விடயத்தை மட்டும் விஜய் புரிஞ்சுக்கணும். எதையுமே உள்வாங்கிக்காத அவர் செய்தார். இப்ப விஜய் பேசாது இருக்கிறது, ஜனநாயகனுக்காக பேசாது இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா விஜய் பேச இன்னும் சொதப்பலா போயிடும். 2வது விஜய்க்கு தெரியும் யார் எங்கிருந்து அதை முடக்கிறாங்கன்றது தெரியும். அதையே நம்ம பேசி கீசி இன்னும் உக்கரப்படுத்துவானே அப்படின்ட்டு. 2வது ப்ரொடக்ஷனுக்கு அப்படி சொல்லிருக்கலாம், நீ மட்டும் வாயை திறக்காத, நாங்க சட்ட ரீதியா பாத்துக்கிறோம்னு சொல்லிருக்கலாம். அதை பத்தி நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா இந்த மாதிரி குரல் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். இதுக்கு நீ அப்ரிஷியேட் பண்றல, ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்ரிஷியேட் பண்றல. 41 பேர் கரூர்ல இறந்தாங்கல்ல, இறந்த போது அன்றைக்கு நீங்க போயிட்டீங்க, அந்த இடத்த விட்டே ஓடிட்டீங்க. அந்த இடத்துல நேரம் 2:30 மணிக்கு வந்து அங்க நிக்கிறாரு, நின்று அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொன்னாரு. அது மட்டும் இல்லாத நீங்க சொல்றதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா, நீங்க அவரை வந்துட்டு அவதூறா பேசணுமா? ஸ்டாலின் தான் பழியே போட்டாருன்னு கடந்த கூட்டத்துல கூட அவர் வந்து வெளிப்படையா பேசினார். சரி, எப்படி பழிய போட்டாரு? இந்த கூட்டத்தை நடத்துனது யாரு? விஜய். ஆர்கனைஸ் பண்ணது யாரு? இத்தனை மணிக்கு அவர் வருவாருன்னு சொன்னது யாரு? அந்த இடத்துல பஸ் எடுத்துட்டு போயிட்டு அவளை கும்பல சொருவுன்னு சொன்னது யாரு? பழிய தூக்கி உன் மேல போட்டீங்க. அப்ப ஏன் வந்துட்டு சிபிஐ திமுக விசாரிக்காத, ஸ்டாலினை விசாரிக்காத, உன்னையும் கூட்டு 3 நாள் விசாரிச்சான் சிபிஐ டெல்லியில. அதுதான் நான் சொல்ல வரேன். சென்சரஸ் ஸ்பீச் அவர் கொடுக்கறதெல்லாம் சென்சரஸ் ஸ்பீச். இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தஞ்சாவூர் விவசாயத்தினுடைய மைய பூமி அப்படிலாம் நம்ம ஒத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு உற்பத்தி நல்லா நடக்குது, நிறைய நடக்குதுன்னு கேட்டா தஞ்சாவூர்ல தான் ரொம்ப தகராறா நடக்குது. இங்க விட என்ன அப்படின்னம்னா, விவசாயிகளுக்காக நீங்க இன்னைக்கு குரல் கொடுத்த உடனே ஒரு பச்சை துண்டு போட்டு குரல் கொடுத்துட்ட உடனே அந்த மக்கள் ஏமாந்துட மாட்டாங்க. 2020ஆம் ஆண்டு 3 சட்டங்களை வந்துட்டு இந்த மோடி அரசு வந்துட்டு கொண்டு வந்துச்சு. விவசாயத்தை வந்துட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங், விவசாய நெல் கொள்முதல் விலையை வந்துட்டு சந்தை நிர்ணயிக்கிட்டோம், நாங்க நிர்ணயிக்க போறது இல்லை. அப்புறம் அடுத்து ஸ்டாக் பைலிங், வாங்கி வச்சு விற்கிறது. 3 சட்டமுமே விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவுல ஒரு போராட்டம் 1.25 வருஷம் நடந்துச்சு. அதை பற்றி கருத்து சொல்லாதவர்களே இல்லை. விஜய் 22ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. நடுவுல எங்கேயாவது ஒரு நாள் அதை பத்தி கருத்து சொல்லியிருக்காரா? எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு விடயத்துல ஒருத்தருக்கு அக்கறை இருக்கிறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னம்னா, அவங்களுடைய நீண்ட நாள் தொடர்பு அல்லது அக்கறை, அதான் ரொம்ப முக்கியம். ஆனா விஜய்க்கு அப்படி ஒரு அக்கறை இருந்துருந்துச்சு அப்படின்னம்னா, இன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்துட்டு அது பேச மாட்டாரு. விவசாயிகள் வந்துட்டு வேலூர், ஆற்காடு இந்த மாதிரி இடங்கள்ல விவசாயிகள் இல்லாமல் இல்லை. இவர் போன எல்லா இடத்துலயுமே இருந்தாங்க. நாகை விவசாயி இல்லையா? அதுவும் காவிரி படுகை தான். ஆனா விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. காவிரி படுகைன்னு என்னன்னா தெரியாது. நான் டெல்டாக்காரன் அன்னது, நான் வந்துட்டு டால்டா ஊத்த மாட்டேன் காதுல. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ரொம்ப சாதாரணமா உட்காந்து எழுதலாம். வசனகர்த்தா இருந்தான்னா எழுதி கொடுப்பான், எழுதிடலாம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னம்னா, குறைந்தபட்ச ஆதார விலையை வந்துட்டு மறுத்த எந்த மோடி அரசுக்கு எதிராக நீங்க இந்த இடத்துல பேசியிருக்கணும். விவசாயிகளுடைய பிரச்சனை முதல்ல அதுதான், குறைந்தபட்ச ஆதார விலை தான். இன்னைக்கு தக்காளிக்கு வந்துட்டு நல்ல விலை இல்லைன்னு சொல்லிட்டு குப்பையில கூட்டிட்டு போனாங்க. முந்தா நாள் தான் டிவி பாக்குறவனுக்கே அந்த விஷயம் தெரியணும். விஜய் இதெல்லாம் பார்த்தாரா எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு?
தக்காளி, அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் அப்படியே நிலத்திலேயே வச்சு உழுதுட்டு போயிட்டாங்க. மலர்களை உழுதுட்டு போனாங்க. எவ்வளவோ விஷயம், வெங்காயத்தை அந்த மாதிரி தூக்கி போட்டு குப்பையில கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போடுறீங்க? ஏன் அதெல்லாம் உங்களுடைய கண்ணில படல? என்னைக்கோ தினத்தந்தியில வந்த ஒரு கட்டுரை உங்களுக்கு நினப்புல இருக்கு. நீங்க சொல்றீங்க என்ன மணல் கொள்ளை இதெல்லாம் நடக்குது, நிலத்தடி நீர்மட்டம் வந்துட்டு குறைஞ்சு போச்சு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. நிலத்தடி நீர்மட்டம் வந்துட்டு குறைஞ்சது. ஆனா எப்படி டெல்டால வந்துட்டு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 16 லட்சம் டன் நெல் கொள்முதல் எப்படி நடந்துச்சு? 16 லட்சம் டன் நெல் கொள்முதல் நடந்துச்சு. தெரியுமா விஜய்க்கு அது என்னன்ட்டு? விவசாயிக்கு தெரிஞ்ச விடயமே உங்களுக்கு தெரியல. விவசாயி எதிர்பார்க்கிற விட என்னன்னு உங்களுக்கு புரியல. விவசாயி போராடின விஷயத்துக்கு நீங்க குரலும் கொடுக்கல, அதை பத்தி பேசல. அப்போ நீங்க கூட்டி இருக்கிறதெல்லாம் உங்களுடைய ரசிகர் பண்றோம். அவங்க எல்லாம் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க, ரைட்டு, அவங்களோட பேசுறேன். என்ன தெரிய போகுது அவங்களுக்கு? அவங்கள நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க, விவசாயிகள் கிட்ட பேசுறதா? இந்த செய்தி ஒரு விவசாயிக்கு டிவி வழியா போகும். வீட்டுல இருந்தான்னா கேட்பான், என்ன நினைப்பான், எப்படா அவர் முளைச்சு வந்தாருன்னு கேட்பான். நான் தான் முதல்ல பரந்தூருக்கு போனேன் அப்படின்றீங்க. பரந்தூருக்கு போனீங்க, நாங்க தான் முதல்ல போனது. நாங்க போன 4 நாள்ல பர்மிஷன் வாங்கி 20ஆம் தேதி நீங்க வந்தீங்க, பாராட்டுறேன். அங்க வந்துட்டு பேசுறீங்க. யாரை எதிர்த்து பேசுறீங்க? மாநில அரசை நோக்கி. விமான நிலையம் யாருடைய ப்ராஜெக்ட்? ஒன்றிய அரசுடைய ப்ராஜெக்ட். அதுல ஒரு வார்த்தை சொன்னீங்களா ஒன்றிய அரசை பத்தி? இல்ல. ரிக்வஸ்ட் கூட வச்சிருக்கலாம், கோரிக்கை வச்சிருக்கலாம், இங்க இல்லாத வேற ஒரு இடத்துல பாருங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் பரந்தூரை நினைச்சு பார்த்தாரா? அதுக்கப்புறம் பரந்தூர்ல போயிட்டு நிலம் ஆர்ஜிதம், நிலத்தை இது பண்ற அந்த ஆர்ஜிதம் பண்ணக்கூடிய அந்த முயற்சி நடந்துகிட்டு 1000 ஏக்கரா 2000 ஏக்கராக்கு மேல வாங்கிட்டாங்க. தெரியுமா விஜய்க்கு? நீ அவங்களோட நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திய, மறுபடியும் போய் நின்னியா? மறுபடியும் ஒரு அறிக்கையை கொடுத்தியா? அது நடந்தது போன ஆண்டு பொங்கல் 20 பொங்கல் முடிஞ்சு 20ஆம் தேதி. இந்த ஆண்டு இன்னைக்கு 1.25 வருஷம் ஆகி போச்சு. ஏன் மறந்தீங்க? அரசு எந்திரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க போயிட்டு உள்ள உட்காந்துட்டீங்க அப்படின்னோம்னா உடனே அது செயல்படாத இருந்துராது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஏராளமான விடயங்கள். ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்றீங்க. ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க ஆட்சியாளர்கிட்ட. நல்ல கேள்வி. கருப்பு பணம் வாங்கினதே இல்லை நானு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கினது வெள்ளையில வாங்கின பணத்தையே நீங்க கணக்குல காட்டாத ஆளு, அதுல கேஷ்ல வாங்கி இருக்கிறீங்க நீங்க, ரைட்டுங்களா? 5 கோடிக்கு மேல கேஷ்ல வாங்குறீங்க. இது எப்படி எந்த இதுல சட்டத்துல அது செல்லும்? என்ன அப்படின்னோம்னா இந்திய ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ உங்களை எதுக்காகவும் தூக்கி உள்ள வைக்கல. ஏன்னா எல்லாம் எக்கனாமிக் அஃபென்சஸா போயிடுது. அதுல வந்துட்டு அரெஸ்ட் பண்றோன்றது கட்டாயம் கிடையாது. அதனால அப்படி விட்டுட்டாங்க. ஒண்ணு கரூர், அதுக்குதான் நீங்க பேசாத இருக்கிறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எதையாவது ஒண்ணு நீங்க செய்யணும் அப்படின்னோம்னா அதை நீங்க வீட்டுல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய தனி வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்களான்றத முதல்ல பாருங்க. என்னை சுத்தி சதி நடக்கிறது, நம்மள அடையாத அளவு சதி நடக்கிறது. நீங்க இங்கதான் பஸ்ல நின்று பேசுறீங்க, அந்த ஸ்கிரிப்ட் வருது வெளியில. எப்படி வருது? நீங்க 10 ட்ரோனை பறக்க விட்டீங்கன்னா 11வது ட்ரோனை எதிரி பறக்க விடுவான்ல. அப்ப அதுலதானே இருக்குது. ஏன் நடிக்கணும்? நீங்க சினிமால நடிச்சீங்க, அதெல்லாம் தூக்கி மாட்டிட்டான்றீங்க, தூக்கி போட்டுதான் வந்தேன்றீங்க. வெல்கம். நான் எல்லாம் கூட அப்ரிஷியேட் பண்ணி தான் உங்களை பாராட்டினேன். ஆனா இன்னமும் நடிக்கிறது எப்படி அது சரியா வரும்? ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் இன்னொரு மீட்டிங்க்கு 10 நாளைக்கு அப்புறம் வரீங்க. இந்த 10 நாள்ல நீங்க எதையாவது அரசியலை புரிஞ்சுக்கிட்டதுக்கான அத்தாட்சி ஏதாவது இருக்கா? ஓகே. அப்போ நீங்க வந்துட்டு இந்த மக்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை கூட நீங்க பேசுறது இல்லை. ஆனா என்ன சொல்றீங்க? மாநில அரசை பார்த்து நீ ஏமாத்துற அப்படின்ட்டு. அப்படியே இறங்கி போயிட்டு மக்கள் கிட்ட போங்க. இந்த மாதிரி 5000 கொடுத்தவங்களை ஏமாத்துறாரு, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2000 கொடுத்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்றாங்கன்றத கேட்டு சொல்லுங்க. அவங்க இலவச விடியல் பயணம் சொல்றாங்களே, அது ஏமாத்துதெல்லாம் என்னன்ட்டு அந்த பெண்கள் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க. நீங்களா தன்னிச்சையா உட்காந்துக்கிட்டு ஒரு பஸ் மேல ஏறி நின்றுக்கிட்டு நீங்க பேசுறதுனால மக்களுடைய கருத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்க அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி உங்ககிட்ட இருக்குது? உங்களுக்கு இருக்க நல்ல முதல்ல இது நம்ம பேசுறது வந்துட்டு மக்களுடைய உணர்வை தான் நம்ம பேசுறோன்ற எண்ணம் வேணும்ல உங்களுக்கு. அது மக்களுடைய உணர்வு தானா, எதிர்பார்ப்பு தானா? மக்கள் வேணான்றாங்களா? அதை முதல்ல விஜய்க்கு தெரிஞ்சுக்கணும். விஜயனுடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது.
விஜயனுடைய ரசிகர்கள் தெரிஞ்சு. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இன்று விஜய் தான் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுறாரு. மீண்டும் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் தான், எப்படி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி அதை திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதான் அவர் தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜிலேயே போறாரு, யுக்திலேயே போறாரு. மக்கள் அரசியலுக்கே வரல. மக்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த மாதிரி பஸ் மேல ஏறி நின்று பேச மாட்டாரு. வந்துட்டோம் தஞ்சாவூர் உள்ள ஒரு 2 கிராமத்து வழியா அப்படி வருவோம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கா பேசுவோம் அப்படின்னு அவர் வந்தாருன்னா அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனா அவர் நேரம் பஸ்ஸை கொண்டாந்து திடல் நிறுத்திடுறாரு, காரை கொண்டாந்து திடல் நிறுத்துறாரு, பஸ்ல ஏறிடுறாரு. அதனால அவருக்கு எதுவுமே புரியல. அதனால ஸ்டாலின் சார் வர்சஸ் விஜயா அப்படின்றதெல்லாம் என்னன்றது இவருக்கு தெரியாது. ஆனா அவர் வந்துட்டு ஒரு யுக்தி, அது நானும் இவங்களும் தான், மத்தவங்க யாரும் கிடையாது, நானும் ஸ்டாலின் தான், மத்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து யுக்தி, அவ்வளவுதான். அதே மாதிரி முஸ்லீமை பத்தி பேசுறது எல்லாமே ஒரு யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறுமா இல்லையான்றது தேர்தலில் பார்க்கிறோம். நீங்க என்னதான் 5000 கொடுத்தாலும் கூடுதலா 2000 கொடுத்தாலும் அதெல்லாம் தேர்தலில் எடுபடாது. ஆனானப்பட்ட கலைஞராலே 2வது முறை ஆட்சி அமைக்க முடியல, உங்களால முடியாதுன்னு அடித்து சொல்றாரு. அவருக்கு தெரியல ஒரு விஷயம். இப்ப போட்டியிடுறது வந்துட்டு கட்சிகள் தானே ஒழிய வரலாறு கிடையாது. ஓகே, இவர் ஜெயிச்சதே இல்லையே, அப்ப இந்த முறை ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போடாது இருப்பாங்களா? இப்ப நான் இருக்கேன், என் குடும்பம் எல்லாம் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, நாங்க எல்லாத்தையும் ஓட்டு போட மாட்டோமா? போன முறை போட்டோம், வேணா வேணா இந்த முறை நம்ம தூக்கி விஜய்க்கு போடும் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்படி யாராவது நினைப்பாங்களா? ஒவ்வொரு தேர்தலும் சில பிரச்சனைகளின் அடிப்படையில தான் நடக்குது. அந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்க பேசிட்டு போங்க. இது வரலாறுன்னு அப்படி கிடையாது. நான் 77 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 49 இதெல்லாம் இப்ப கிடையாது. 49 சொல்றதுக்கு நீங்க அண்ணாவும் கிடையாது, 77 பத்தி பேசுறதுக்கு நீங்க எம்ஜிஆரும் கிடையாது. நீங்க விஜய் திடீர்னு உள்ள வந்திருக்கிறீங்க, 10 நாளைக்கு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை வந்து பேசுறீங்க. உங்களை மக்கள் எப்படி ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சிருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்களா தன்னிச்சையா ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் பிட்டு விவசாயி பிட்டு பாத்தீங்கல்ல, ஆரம்பத்துல பேசிட்டோடனே போறாரு, அந்த பேடு கிட்ட போறாரு. விஜய் வாழ்க்கையே உணர்ந்து வாழணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் விவசாயம் என்ன, விவசாயம் என்ன அப்படின்றது. இந்த அரசு விவசாயிகளுக்காக பட்ஜெட் போட்டுச்சு. இப்ப சமீபத்துலதான் 5 ஆண்டு காலத்துல நாங்க விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணிருக்கோன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எந்த விவசாய சங்கமும் எதிர்க்கல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி, இதுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுடைய கட்சியில. இந்த விவசாயம் அந்த பூமியில இருந்துட்டும் இருக்காங்க செயலாளர்கள்லாம், அவங்களெல்லாம் வச்சு அந்த விவசாயிகள் பட்ஜெட் தமிழகம் போட்டது எவ்வளவு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நீங்க பேசுறீங்கன்னா விவசாயி மதிப்பான். அன்னைக்கெல்லாம் நீங்க படுத்து தூங்கிட்டீங்க, உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் தொடர்பே கிடையாது. இந்த மாதிரி வெளில வரும்போது தான் உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் தொடர்பு. அப்ப நீங்க பேசுறது எப்படி அவங்க எடுத்துக்குவாங்க? பட்ஜெட் போட்டு எவ்வளவு விடயங்களை நிறைவேற்றினவன அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா? திடீர்னு வந்துட்டு நீங்க விவசாயிக்கு உங்க எதுவுமே செல்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை மட்டும் விடக்கூடிய உங்களை எடுத்துக்குவாங்களா? இதே திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதும் இதே திமுக தான் அப்படின்னு சுட்டி காமிச்சிட்டு. அது ஒரு இடத்துல நடந்தது, திருவண்ணாமலையில நடந்தது. ஆமா, போலீஸ் போட்டது, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? நீங்க எம்ஜிஆர்ன்றீங்களே, அவர் விவசாயிகளுக்கு மேல துப்பாக்கி சூடு நடத்துறது தெரியுமா உங்களுக்கு? மின்சாரம் கேட்டதுக்கு 1 ரூபாய்க்கு 1 யூனிட் மின்சாரம்னு கேட்டதுக்கு துப்பாக்கியால சுட்டு 13-15 பேரை கொண்டது தெரியுமா உங்களுக்கு? விஜய்க்கு தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாது. ஏன்னா விஜய்க்கு வரலாற்று அறிவு கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி மீனவர் நண்பன் என்னன்னோ படமெல்லாம் வந்துச்சு, படகோட்டி எல்லாமே வந்துச்சு. சென்னையில வந்துட்டு மெரினால இருந்து மீனவர்கள் எல்லாம் வந்துட்டு அகற்றணும்னு சொல்லி அரசு ஒரு முயற்சி எடுத்த போது எம்ஜிஆர் அரசுல அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அப்போ ஒரு துப்பாக்கி சூடு நடந்து ஒரு 7 மீனவர்கள் செத்து போட தெரியுமா விஜய்க்கு? அதனால சினிமால பாக்குறவன் எல்லாம் வேற, யதார்த்தத்துல இருக்கிறவன் எல்லாம் வேற. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு விடயம் இப்போ இதே மாதிரி ஸ்டாலின் வந்துட்டு மீத்தேன் திட்டத்தை கூட ஆதரிச்சாரு. பின்னாடி வந்து அதை நான் நடைமுறைப்படுத்துறது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா? காவிரி படுகையில வந்துட்டு எந்த விதமான ஹைட்ரோ கார்பன் திட்டங்களையும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துறது நாங்க. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? காவிரியா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஆச்சு, அதுல ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தான் மிகப்பெரிய பங்கு வகித்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது. அது 2018 நடந்தது. ஓகே. அப்போ ஒண்ணு விஜய்க்கு வந்துட்டு 10 வயசு கிடையாது. அப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே விவரம் தெரியாது. ஒரு சின்ன சின்ன பிட்டை வந்து எழுதி கொடுப்பாங்க, அந்த பிட்டை அப்படியே பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க சொன்னதுக்கு பதிலே விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. காவிரி பத்தி விஜய் பேச மாட்டேன்றான், நிலைப்பாடு இல்லைன்றன்னு சொல்றீங்க. காவிரியில அங்க தண்ணீரை வர வைப்புக்கான சாத்தியக்கூறுகள் முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருக்கேன். என்ன தெரியும் அவருக்கு? நீங்க சொல்லுங்க. என்ன வெளிப்படையா சொல்லல, தெரியும் அப்படின்னு சொல்லலாம். கதைங்க. காவிரி நதிநீர் பிரச்சனைன்னா என்னன்னு தெரியும். காவிரி நதிநீர் பிரச்சனையை பேசுறவன் மோடி செஞ்ச மோசடியை பேசணும்ல. காவிரி நதிநீரை பகிர்வு தொடர்பாக அமைக்கப்பட்ட அமைப்பின் பெயர் வந்துட்டு, பரிந்துரைக்கப்பட்ட அமைப்பின் பெயர் வந்துட்டு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம். அதுவா தன்னிச்சையா சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடியது. மோடி பண்ணது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம். ஆணையம் உத்தரவு போட்டு வாயை பத்திட்டு சும்மா இருக்கும். தண்ணி வருமா, இதை சொட்டி காட்டினால நீ காவிரியை பத்தி எனக்கு தெரியுன்றிய அட முட்டா பயலே. காவிரிக்காக எத்தனை தடவை போராடி இருக்கோம் தெரியுமா? 80கள்ல இருந்து நாங்க போராடி இருக்கோம். 80கள்ல 70கள்ல இருந்து போராடி இருக்கோம். அவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதனாலதான் வந்துட்டு காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்க தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் சொல்லி பாருங்க விஜய் கிட்ட, என்னன்னு தெரியாத அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்துட்டு சினிமால இருக்கிறவங்க. நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. இவங்களாம் ஆஃப் மைண்டடா தான் இருப்பாங்க, அதை பத்தி தெரியாததான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ லைட்டு முன்னாடி நிக்கிறவங்க வந்த உடனே வீட்டுக்கு வந்துட்ட உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. மறுநாள் கண்ணு முடிக்கும் போதே கார் வெளில நிற்கும், போயிடுவாங்க. சம்பளமும் அதிகம், வேலையும் அதிகம். அதனால இவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா கூட ஒரு 6-7 முட்டா பசங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதா? சொல்ல வேண்டியதான. காவிரி நதிநீர் பிரச்சனையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் போடுச்சு. அது என்ன உத்தரவு போட்டுச்சுன்னு தெரியுமா விஜய்க்கு? எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் திறந்து விட சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு? டிஎம்சின்னா என்னன்னு தெரியுமா? அது எவ்வளவு அளவுன்னு தெரியுமா? அது எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு திறந்து விட்டா அது ஒரு டிஎம்சி தண்ணி ஆகுன்றது தெரியுமா? மேட்டூர்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பு எவ்வளவு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா விவசாயி எவ்வளவு தெரிஞ்சவன் நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு உனக்கு ஓட்டு போடுவான்னு நீ நினைக்கிற. இது என்ன விதமான அறியாமை? ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்க, ஆழமா அதை பத்தி தெரிஞ்சுக்க. இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, பேசுவாங்க. ஈவன் நாஞ்சில் சம்பத்து போன்ற ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்க சில விடயங்கள்லாம் கொண்டாந்து சொல்லுவாங்க. சீமானியம் பேசுறாருன்னா சீமான் அவ்வளோத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவர். எனவே அவர் பேசுறாரு. நீங்க எதையுமே பண்றது இல்லை. தெர் இஸ் நோ ஹோம் ஒர்க் அட் ஆல். அது ஸ்கூல் பையனா இருந்த போது கூட விஜய் செஞ்சாருன்றது தெரியல. எதுவுமே பண்ணாத மக்கள் முன்னாடி வந்து பேசும்போது ஒரு ரசிகர் எல்லாத்துக்குமே கத்துவான். ஸ்டாலின் சார் அப்படின்னு ஒவ்வொன்னு கத்துவான். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா ஒவ்வொன்னு கத்துவான். திடீர்னு யார் பேரை நீங்க சொன்னீங்கன்னாலும் ஒவ்வொன்னு கத்துவான். அது தப்பாது, தப்புன்னு கத்துறானா ஆமோதிச்சு கத்துறானா எதுவும் தெரியாது. ஆனா நீங்க மக்கள் கிட்ட பேசும்போது மக்களுக்கு விவரம் தெரியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதைத்தான் நான் சொல்றேன். விஜய் மீது இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆதரவை காங்கிரஸே ஏற்றுக்கொண்டது சார். இளைஞர்களின் ஆதரவு தாவேகாவிற்கு இருக்கு, நாங்க கூட்டணிக்கு போவோம் வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களே அண்மையில சொல்லியிருக்கேன். ஏன் போல? ஆனா ஏற்றுக்கிட்டது உண்மைதானே சார்? நான் கேட்கறது என்னன்னா, நீ உனக்கு ஏத்துக்கிட்ட, நல்லா இருக்கு துணி, உங்ககிட்ட துட்டு இருக்குது, வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் போல? இன்னைக்கு கூட போயிட்டு அறிவாலயத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் வந்துட்டு அந்த சோடங்கிற தூக்கி போட்டுட்டு சிதம்பரத்தை அனுப்புனீங்க நேத்து? ஏன் இன்னைக்கு வந்துட்டு அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்கிறீங்க? ஏன்? விஜய் கிட்ட இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத காங்கிரஸ்காரனுக்கு தெரிஞ்சுதான் அந்த தகவல் அது மேல கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒரு சோடங்கர் கோவால இருந்து வந்துட்டு சொல்லிட்டாரு, அவருக்கு இருக்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால அது உண்மையாயிடுது. உண்மையா இருந்தாலும் போயிட்டு இருக்கணுமே. அதுவும் 1 சீட்டா 2 சீட்டா 70 சீட்டு தரேங்கிறாரு. இன்னொருத்தன் சொல்றா 90 சீட்டு தரேன்றாரு விஜய் அப்படின்னு. ஏன்னா விஜய் போட்டியிட போறதே 140 சீட்டு தான் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப போயிட வேண்டியதானே, கூப்பிட்டுக்க வேண்டியதானே. உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறத கூட அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னோம்னா, மறுக்கிறாருல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இவ்வளவுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், இவ்வளவுதான் உங்களுடைய ஆதரவு. நீங்க ஒரு இடம் சொல்றீங்க, அந்த இடத்துல எல்லாரும் போடுறாங்க, இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னா சிந்தனை அற்றவனா இளைஞர்.
உங்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க 1000 பேர் தங்கச்சியா இருப்போம், 1000 பேர் அக்காவா இருப்போம், மீதி இருக்கிற 1000 பேர் விஜய்க்கு. இதெல்லாம் வந்துட்டு தமிழ் பெண்கள் பேசுற பேச்சா அது? சோ இப்படிதான் இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படி சொல்லிடுவீங்களா நீங்க? உங்க வீட்லயும் தங்கச்சி அக்காலாம் இருக்காங்க, என் வீட்லயும் இருக்கிறாங்க, அப்படி சொல்லுவாங்களா அவங்களும் அப்படிதான் நினைப்பாங்களா? இதுதான் விஜயனுடைய அரசியல்ன்றதுல விஜயனுடைய கல்ட்டு. இதத்தான் ஆரம்பத்துல இருந்து ஜான் ஆரோக்கியராஜ் பண்றாரு. விஜய் ஒரு கல்ட்டு, விஜய் ஒரு கல்ட்டு, விஜய் சொன்னா எதையும் செய்வாங்க, விஜய் சொன்னா எதையும் செய்வாங்கன்றது இப்போ நீங்களும் நானும் பழகுறோம், ரொம்ப டீப்பா பழகுறோம். ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு சித்தப்பன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு பழகுறீங்க, சரிதானே? நான் வந்துட்டு உங்களை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றேன், நான் சொன்னா அவன் ஊஞ்சி செத்துருவான் தெரியுமா அப்படின்னு சொல்றேன். அது உங்களை வந்துட்டு உயர்த்துவதா தாழ்த்துவதா? நிச்சயமா தாழ்த்து. இதைத்தான் ஜான் ஆரோக்கியசாமி செய்யறாரு. என்கிட்ட பேசுனதே நான் சொல்ல வரேன். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனிதன் எனக்கு விசுவாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதே தப்பு. நாய் கூட வாலாட்டும், ஆனா அது விசுவாசமா 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. 4 நாள் நீ சோற மறுத்து பாரு, 5வது நாள் குரல் விலை இருக்காது உனக்கு. படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு நியதி இருக்கு. அந்த நியதியை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நாங்க உட்கார்ந்துக்கிட்டு நாட்டுக்காக உழைக்கிறோம், புரியுதுங்களா? 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி இந்தியாவில இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு அதிர்ந்துச்சு. இன்னைக்கு தமிழக அரசு கேட்ட நிதியை நான் கல்வியை தரமாட்டேன்றாரு. அவர் தான் இப்ப கல்வி அமைச்சராக இருக்கிறதா, அப்ப அன்னைக்கு விவசாயத்துறை வேளாண் அமைச்சராக இருந்தார். அவர் சொன்னார், இதற்கு மேல தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பங்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டோம்னாரு. யாரால்? 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தால். அதெல்லாம் விஜய் எங்க நீங்க இருந்தீங்க? உங்களுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருந்ததா? அன்னைக்கு சீமான் வரல, காத்துக்கிட்டு இருந்ததா? அன்னைக்கு ஐயா ராமதாஸ் வரல, காத்துக்கிட்டு இருந்ததா? விவசாயிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து நடத்திய போராட்டம். 6 லட்சம் பேர் 600 கிலோமீட்டர்ல நின்னோம். மரக்காணம் டு ராமேஸ்வரம் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தணும். இன்னைக்கு காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதனாலதான் 16 லட்சம் டன்னு நெல் கொள்முதல். விஜய் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை ஐயநாதன் உங்க கூட இருந்தான்னா இதை விட நீங்க நல்லா உணர்ந்து விழுதுனா பேசிருப்பீங்க, நல்ல அரசியல்வாதியா கூட ஆயிருப்பீங்க. ஏதோ உங்களுடைய புத்தி அப்படி, இல்ல விதி அப்படின்னு நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும்.